இன்றைக்கும் கூட இந்திய பெருநாட்டில் தமிழ்நாடு கடைசி மாநிலமாக 160 பேருக்கு மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டுக்கு மேல் வாழ்கின்ற மக்களாக வர்த்தகம், கைத்தொழில், கல்வி, செல்வம், பொருளாதாரம் இத்தனையிலே பெருங்கோட்ட மாநிலமாக இன்றைக்கும் கூட இருந்து வருகிறது. இந்த நிலையை என் இளமை காலத்திலேயே நான் எண்ணி எண்ணி என் மனம் புண்பட்டது உண்டு. நீதி கட்சியில் இருக்கும்போது, தமிழர் கழகம் கண்டபோது, தமிழ் மொழிக்கு தொண்டு செய்த போது இதெல்லாம் வளர்வதற்கு வழி என்ன என்று கண்டு வருந்தியவன் நான். 1930 அதாவது இன்றைக்கு 64 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோலாலம்பூர் போயிருந்தேன். அப்ப என்னோடு கப்பலில் பயணம் செய்தவர் அந்த காலத்தில் குடியரசுத் ராதாகிருஷ்ணன். அப்ப அவர் குடியரசுத் தலைவரா இல்ல, பேராசிரியரா இருக்கார். அந்த காலத்துல விமானம் கிடையாது, 2 பேரும் கப்பல்ல தான் போனோம். துறைமுகத்தை பிடித்த பிறகு ராதாகிருஷ்ணனை பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் சூழ்ந்துகிட்டாங்க. 20 பேர் சூழ்ந்து அவரை வரவேற்று பேட்டி கட்டு எழுதிட்டே இருந்தாங்க. என்னால கப்பல்ல இறங்க முடியல. அவர் போன பிறகு நான் இறங்கினேன். 3-4 தமிழ் பத்திரிகைக்காரர்கள் என்ன சொல்றீங்கன்னாங்க. எதை பற்றி கேட்டேன். அதுல ஒரு நண்பர் ரொம்ப அலட்சியமா நாட்டை பற்றி, மொழியை பற்றி, மக்களை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், எழுதிக்கங்க சொல்லி சொன்னேன். தமிழ் மக்களுக்கு என்று ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலேயே இல்லை. அமெரிக்காவில் இல்ல, சிங்கப்பூர்ல இல்ல, ஜப்பான்ல, சைனாவில் இல்ல. தமிழ்நாட்டிலேயே தமிழனுக்கு என்று ஒரு அமைப்பு இல்லை. தமிழ் மொழிக்கு என்று ஒரு அமைப்பு தமிழகத்திலேயே இல்லை. தமிழ் மக்களுக்கு என்ற ஒரு அழைப்பு தமிழ்நாட்டிலே கிடையாது. இது 3 அமைகிற காலம்தான் மொழி வளர, இனம் வாழ, நாடு துடிக்க துணை புரியும் சொல்லிட்டு சொன்னான். இந்த 64 ஆண்டுகளாக இதே நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது.